மனோஜை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிடுறாங்க. உடனே விஜயா போய் அழுகுறாங்க. ஐயோ என் பையனை இப்படி பண்ணிட்டாங்களே, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிட்டாங்களே அப்படி சொல்கிற அழுகுறாங்க. உடனே போலீஸ் வந்து படித்தவன் தான்மா நீ பெரிய ஃப்ராட் தனம் பண்ணுறான், அவனை பார்த்தல எவ்வளோ ஒரு ஃப்ராடு தனம் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கான், இங்கே வந்து அழுதுரு வாழலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளில அனுப்பிச்சிடுறாங்க. உடனே கோவத்தோடு வந்த விஜயா முத்து மீனாவை பார்த்து கத்துறாங்க. இப்போ திருப்தியா பாருங்க என் புள்ள போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான், நீங்கள் நல்லா ஜாலியாக வெளில உட்காந்து இருக்கீங்க அப்படின்றாங்க. உடனே ஸ்வேதா கேட்குறாங்க மனோஜ் அண்ணா பண்ண தப்புக்கு மீனாவும் முத்து என்ன ஆண்டி பண்ணுவாங்க அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க ஐயோ உனக்கு தெரியாது ஸ்வேதா, இவங்க பண்ணுற தப்புலாம் நேற்று மனோஜ் பிரியாணி சாப்பிட்டான்ட்டு அப்படி கத்திக்கிட்டாங்க 2 பேரும். இப்போ பார்த்தீங்களா என் பையன் சாப்பாடு கூட இல்லாமல் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கானே, நான் என்ன பண்ணுவேன், எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. உடனே ஸ்வேதா சொல்கிறேன் ஆண்டி நீங்கள் எதுவும் கத்தாதீங்க, முத்து மீனாவும் எப்படியாவது மனோஜ் நான் வெளில எடுத்து தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றாங்க. ஸ்வேதா அவனுக்கு தெரியாது, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மனோஜையே உள்ளே வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க, இவங்களெல்லாம் நம்ப முடியாது, நான் எப்படியாவது மனோஜை வெளில எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. உடனே மீனா சிந்தாமணிக்கு எதிராக பூ கட்டுறவங்க எல்லோரும் திரட்டின்னு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. சிந்தாமணி என்ன நான் வட்டி கூப்பிட்டு அதிகமாக காசு வாங்கினது எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி மீனா சிந்தாமணி காமிக்கிறாங்க. தபார் இவ்வளவும் மேலே வச்சுருக்க கம்ப்ளைண்ட்டு, நீ மட்டும் மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து வாபஸ் வாங்கலாம்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் மேலே அப்படின்றாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க என்னங்க ஏமால போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, இப்போ நாளைக்கு உங்கள் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஏதாவது அவசரத்துக்கு நான் தானே தேவைப்படுறேன், ஏமால கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா வேறு யாருங்க உங்களுக்கு காசு கொடுப்பான் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி நெக்கில் கேட்குறாங்க. உடனே பூ கட்டுறவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் எழுதி வந்தது, இல்லை மீனா இப்போதைக்கு கம்ப்ளைண்ட் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே மீனா சிந்தாமணியை மிரட்டுறாங்க. இந்த பார் உன்னோட காசை வச்சு எல்லாரையும் வேலைக்கு வாங்கிட்டு பண்ணின்னு நினைக்காத, உன்னோட வேஷம் வெளியில் தெரியாத வரைக்கும் தான் நீ மரியாதையாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி மீனா மிரட்டுறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க மீனா என் வீட்டுக்கு வந்து என்னையும் மிரட்டுறியா, நான் உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கேன், என்னை எலெக்ஷனில் தோக்கடிச்சு என்னை வீட்டில் உட்கார வச்சுருக்கேன், அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நீ அனுபவிக்கிற அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க. தேர்தல் நான் ஜெயிச்சது நேர்மையான முறையில் எனக்கு மக்கள் கொடுத்த பரிசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க ஓ நேர்மையாக உனக்கு கொடுத்த பரிசா, அதனால தான் நீங்கள் எல்லோரும் இப்போ ஓடிட்டுருக்கீங்க, அந்த வீட்டை நான் வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க அந்த வீட்டை வாங்கிட முடியுமா, ஒரு செங்கல் கூட உன்னால் வாங்க முடியாது, நானும் எங்கள் வீட்டுக்காரும் இருக்க வரைக்கும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க அதையும் தான் பார்த்துடலாம், அந்த வீடு நான் வாங்காமல் விட மாட்டேன், நல்ல பெரிய வீடு, நல்லா முக்கியமான இடம், எனக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நெக்லாக சொல்கிறாங்க சிந்தாமணி. உடனே மீனா சிந்தாமணிக்கிட்ட மிரட்டு வராங்க, உன்னோட கற்பனை என்றைக்கும் பழிக்காது, இப்படி நீ கற்பனை உலகத்திலே வாழ்ந்து நிற்கணும் அப்படின்ட்டு மிரட்டு வந்துடுறாங்க. உடனே சிந்தாமணி யோசிக்கிறாங்க என்ன இந்த மனோஜ் அரெஸ்ட் பண்ணிட்டா எல்லாம் அடங்கினவங்க நினச்சேன் கம்முன்னு, பார்த்தா இப்போது இன்னும் துள்ளிகிட்டே இருக்கல இந்த மீனா, இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே சிந்தாமணி அடிக்கடி வந்து சொல்கிறான் அக்கா என்னங்கா நம்ம வீட்டுக்கு வந்து உன்னையே மிரட்டு போகிறாங்க, 2 தட்டுலாம் நினச்சேங்க்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க நம்ம 2 தட்டுனா அவன் வீட்டுக்காரன் வந்து நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே பண்ணுறான், இப்போ தான் எனக்கு ஒன்று தோணுது, இந்த ரேகாவை ஊருக்கு அமிச்சாச்சு, ஆனால் இந்த மீனோட தம்பி சத்யா இருக்கானே அவையும் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான், அவனை இந்த சமயத்தில் தான் கை காலை உடைச்சி உட்கார வைக்க முடியும், அதை பார்த்து வேதனையில் மீனவும் உட்காந்துருவா, இந்த வீட்டை எப்படி எடுக்கிறதுன்றதையும் மறந்துடுவா, அதே சமயம் இந்த மாதிரி பெரிய வீட்டு பொண்ணெல்லாம் ஆசைப்பட்டால் என்ன நடக்குன்றதை காமிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதே மாதிரி சிந்தாமணி பிளான் பண்ண மாதிரி சத்யாவை ஆள் வச்சு பைக்கை ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. இப்போ சத்யா ஹாஸ்பிட்டலில் இருக்கார். உடனே ஓடி போய் மீனாவும் முத்தும் போய் பார்க்குறாங்க, என்ன சத்யா ஏன் இப்படி ஆச்சு, ஏன் எனக்கு ஒழுங்காக வண்டி ஓட்ட மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே சத்யா சொல்கிறான் அக்கா நான் கரெக்டாக தான்க்கா வண்டி ஓட்டு போனேன், திடீர்னு வேணும்னு வந்து ஒருத்தர் இஷ்டு போனாங்க்கா, கூட நிற்க கூட இல்லைக்கா, கண்டிப்பாக இது யாரும் வேணும்னு பண்ணாங்கன்னு பண்ணுறது தோணுதுக்கா, ஆனால் எனக்கு யாரும் எதிரி இல்லையேக்கா அப்படின்ற மாதிரி சத்யா சொல்கிறாரு. உடனே மீனா யோசிக்கிறாங்க என்னங்க எல்லாமே இந்த சிந்தாமணியோட ஆட்டமாக தாங்க இருக்கும், மனோஜ் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டா நம்ம கடனை அடைக்க முடியாது, நம்ம தேங்கிடுவோம்னு நினச்சாங்க, ஆனால் அப்போவும் நம்ம ஓடிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ சத்யாவை ஏதாவது பண்ணாதான் நாடகம்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இந்த சிந்தாமணி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறார் கண்டிப்பாக அந்த சிந்தாமணி பண்ணியிருக்கோம் மீனா, ஏன்னா உனக்கே எலெக்ஷன் நிற்கிறன்றதுக்காக உன்னை வயிற்றில் குத்த பார்த்தவங்க, அவங்க உனக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தணும்னு நினச்சவங்க, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் எவ்வளோ நடக்குது, இந்த ஆக்சிடெண்ட்லாம் அவங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. இதுங்காட்டி விஷயம் தெரிஞ்சு ரேகா ஹாஸ்பிட்டலுக்கே ஓடி வந்து பார்க்குறாங்க, என்ன சத்யா உனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. ஒன்று மீனா ரேகா கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா இதுக்கு தான் நான் வேணாம் சொன்னேன், உங்கள் அம்மா தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க சத்யாவை, எனக்கு நல்லா தெரியும், இதுக்காக தான் நான் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன், உனக்கும் சத்யாவுக்கு எந்த பழக்கமும் வேணாம், எனக்கு இருக்கு என் தம்பி எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு நீ இல்லைனா வேறு ஒரு பொண்ணு நான் சத்யாவுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து வைப்பேன், ஆனால் எனக்கு சத்யா மாதிரி ஒரு தம்பி கிடைக்க மாட்டான், தயவு செஞ்சு நீ மறந்துடு அப்படின்ற மாதிரி கையெழுத்து கும்பிட்றாங்க மீனா ரேகாவை பார்த்து. உடனே ரேகா கோவம் வந்து இப்போவே நாங்கள் அம்மா கிட்ட கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா கோவத்தோட சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ சிந்தாமணி என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம் நாளைக்கு.